ஓகே, இந்த வாட்டியாவது சொதப்பாம பேசணும் கடவுளே. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. சிங்கம் களை இறங்கிருச்சு. ஸோ கைஸ், வெல்கம் டு மை நியூ பேக்ரவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஹாலு. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:15 நைட்டு 1:15 உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். 12ன்னு நினச்சேன். என்னை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. தெய்வம் தந்த வீடு. அதனால வேற வழி இல்லாமல் ஹாலில் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்ன வீடியோ போகிறதுனே தெரியாமல் நான் ரொம்ப நாளமாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக போட்ட இன்ஸ்டா Q&A என்கிட்ட நிறைய பேர் கேட்டது வந்து உங்கள் ட்ரெஸ். ஏன்னா ஊரில் வந்து நான் யூஸ் பண்ணுற இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாரும் பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்க கேட்டிங்களா, அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்னோட மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கே வாங்கினேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாக பாருங்க. காமெடிங்கிற பேரில் மொக்க போடாமல் மீம்ஸ் போட்டு ஜவ்வா இழுக்காம குயிக்கா அப்படி முடிச்சிட போகிறோம். மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. ஸோ குயிக்காக நான் ஒரு ட்ரெஸ்ஸஸ் நான் எங்கே வாங்கினேங்கிற டீட்டெயில்ஸ் அப்படி சொல்லி ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இந்த மாதிரி சீரீஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு காட்ட வேண்டிய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நியாயமாக அது இதுதான். ரீசெண்டாக இதை தான் இன்ஸ்டாவில் பார்த்து இன்னொரு ட்ரெஸ்ஸும் அதை பார்த்து தான் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிங்க. ஸோ இந்த ட்ரெஸ் ஆக்சுவலாக எல்லாத்தையும் என்னால் போட்டு காட்ட முடியாது, விடிஞ்சிரும். ஸோ நான் வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ அதை போட்டிருந்த மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி அதை நான் சைடில் எங்கேயாவது வைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரெஸ் கொலாப் பண்ணும்போது இதுதான் நான் வாங்கினேன். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஜீனா கார்ச்சருங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களோட இன்ஸ்டா பேஜோடைய பிக்சரையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன் அவங்ககிட்ட. அப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு 5 அவுட்ஃபிட்ஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இவங்க மோஸ்ட் ஃபேவரட் பேஜ் இப்போ வரைக்கும் கோ டு ட்ரஸ்டபிள் பேஜ் அப்படின்னா நான் ஜீனா கார்ச்சர் தான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு உடனே பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பேஜை விட குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும். இந்த பீரியட் டைம்லேயே நான் வாங்கின இன்னொன்று வந்து இந்த க்ரீம் கலர். ஸோ இதுவுமே லைக் எல்லாமே சேம் பேட்டர்னாக இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. நான் அப்போ ரொம்ப ஆசைப்பட்டது இந்த மாதிரி பேட்டர்ன் போடணுன்ட்டு. இந்த டிசைன் வந்து அப்போ தான் கொஞ்சம் பூம் ஆச்சா, அப்போ வந்து எனக்கு கரெக்டாக அமைஞ்சுது. ஸோ இது செகண்ட் ஒன். திஸ் இஸ் தி தேர்ட் ஒன். ஸோ ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செட் மாதிரி, லைக் அந்த ஃபுல் அனார்கலி மாதிரி ஃபுல்லாக வரும், வித் ஷாலோட வரும். இது வந்து ஷால் வராது. இதுக்குமே நம்ம ஏதாவது பிளாக் போட்டு பேர் பண்ணால் க்யூட்டாக தான் இருக்கும், லைக் அப்வியஸ்லி பிளாக்குங்கிறதுனால. ஸோ இந்த 3 இன்னும் 2 வந்துச்சு. அது வந்து இப்போ என்கிட்ட கிடையாது. பட் இருந்தாலும் அதோடைய ஃபோட்டோஸையோ கிளிப்பிங்ஸையோ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் வாங்கியிருந்தேன். பட் இந்த 3 என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ப்ரொமோஷன் வேறு பண்ணேன்னா, அதனால் இது 3த்தையுமே நானே வச்சுக்கிட்டேன். இதை நான் பல வாட்டி போட்டிருக்கேன், பல வாட்டி என்னை இன்ஸ்டாவில் எல்லோரும் கேட்டிருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் ஜீனா கார்ச்சர். நெக்ஸ்ட் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரதி ஃப்ரில்ஸ். ஆக்சுவலாக மேலே வந்து இன்ஸ்டாவில் ரதி ஃப்ரில்ஸ்ன்னு இருக்கும், radi_frills. ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தி ஃபெமினைன் ஃபீலாக அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஐ ஷேர் த ஸ்க்ரீன்ஷாட், ஓகேவா? இந்த அவுட்ஃபிட் இதையும் வந்து ரீசெண்ட் டைமில் இன்ஸ்டாவில் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. எப்படி அதில் வந்து ரெட் எல்லாரும் கேட்டீங்களோ அது மாதிரி இதில் வந்து இந்த பிளாக் வித் ரெட் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. திஸ் இஸ் ஆல்சோ அ செட். இந்த ஃபுல் இது அப்புறம் ஷாலோட வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை அனதர் மோஸ்ட் ஃபேவரட். ஆனால் எனக்கு இதில் இருக்கிற ஒரே ஒரு சோகமான விஷயம் என்ன தெரியுமா? இவங்க நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து நிறைய இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த அக்கா வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை. ஐ டோன்ட் நோ வை. இட்ஸ் ஃப்ரம் சேம் ரதி ஃப்ரில்ஸ் தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு மாதிரி ட்ரீமியான ட்ரெஸ் கைஸ். இது நான் ஷூட் பண்ணும்போது அந்த கேமரா பண்ண அந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மழை டைம் வேறு, நல்லா ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அதோட ஃபோட்டோஸ்லாம் பெரிய கவுன் மாதிரி, அதோட ஃபோட்டோஸ்லாம் நான் ஸ்டில் அட்மையர் பண்ணுறேன். ஓ மை காட். ஸோ எனக்கு எப்பயாவது ஒரு மாதிரி கிறிஸ்டின் வெட்டிங், அந்த சர்ச் வெட்டிங் அப்படிலாம் போட்டு போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ ஸ்லீவ்லெஸ்ஸாக மெயின்டைன் பண்ணோன்னா அப்படியே போட்டுக்கலாம், ஆரல்ஸ் நம்ம வந்து அந்த ஓவர் கோட்டும் போட்டுக்கலாம். சச் சட்டிலான கலர், ஒரு மாதிரி கிளாஸாக இருக்கும். இது நானே டிசைன் பண்ணுது. இது பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து அதே மாதிரி வரலனாலும் ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க. லிட்ரலி ஐ வாஸ் இன் so much in love with this color. அந்த டைமில் நாக்கு கொளருது. ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க இந்த ஸ்கர்ட்டு. இதோடைய டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் க்யூட் ஒன், ஒரு மாதிரி குட்டியோண்டு ஆனால் அழகாக இருக்கும். பாவாடை சட்டை மாதிரி நம்ம இதை பேர் பண்ணலாம். அது ஷேர் த பிக்சர்ஸ், ஓகேவா? ஆனால் அவங்க வந்து இதில் எனக்கு ப்ளவுஸ் இதே இதில் ப்ளவுஸாகவும் கொடுத்தாங்க. மேபி நான் அதை தாவணியாக கூட ட்ரை பண்ணலாம். ஓ மை காட், நான் ஏன் இப்படி பண்ணாமல் வச்சுருக்கேன்? ஆனாவே
ஆசைப்பட்டு ப்ளூவில் கஸ்டமைஸ் பண்ணேன். பட் என் நேரமாக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தானாகவே எனக்கு இன்னொன்று ப்ளூவில் அமைஞ்சுது. ஸோ திஸ் பியூட்டிஃபுல் அவுட்ஃபிட் ரீசெண்ட் டைமில் வந்து இதுவுமே எல்லாரும் இன்ஸ்டாவை பார்த்து கேட்டீங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஃப்ரம் ஜீனா காச்சர். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் தீபாவளி டைமில் லான்ச் பண்ணது கைஸ். ஸோ எஸ் சேம் அதே கலர்லேயே வந்து அமைஞ்சுது இந்த ஒரு அனார்கலியுமே. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் அனார்கலியில் ஒரு மைல்டான ஆரி ஒர்க் வச்சு போட்ட ஒரு ட்ரெஸ். இதில் வந்து சேம் ஃபுல் கலர் தான். இதில் ஒரே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போட்டாலே பயங்கரமாக காட்டும். அண்ட் இது கூட பேர் பண்ணிக்க ஷால் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான பிங்க் கலர். ஸோ இது ரெண்டுத்தையுமே முதல் சேர்த்து பார்க்கும்போது இது சூட் ஆகுமா, இந்த காம்பினேஷன் பார்த்ததே இல்லையே அப்படின்னு இருந்துச்சு. பட் பேர் பண்ணி போடும்போது ஆசமாக இருந்திருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பேர் அதை பார்த்து இன்ஸ்டாலே கேட்டிருந்தீங்க. திஸ் இஸ் த காம்போ அண்ட் இட்ஸ் ஃப்ரம் ஜீனா காச்சர். இங்க் ப்ளூ, எனக்கு இந்த மாதிரி இங்க் ப்ளூவில் வச்சுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இதுலேயுமே ஆரி ஒர்க் இருக்குப்பா. ஓகே, அனதர் ஆரி ஒர்க். இங்கே லைட்டாக டிசைன் இருக்கும், கீழே எல்லாமே காலியாக இருக்கும். ஆனால் நல்லா ஃபில்லர்ஸ் வச்சு செமையாக இருக்கும். DNU by தீப்தி காச்சர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜ். நான் எல்லா பேருமே கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. அதோடைய பிக்சரையும் நான் சைடில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுவுமே அண்ட் இது நான் அப்போ ஷூட் பண்ணும்போது கூட எனக்கு நல்ல பிக்சர்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் எப்போயோ ஜெனியக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிருந்தேன். அங்கே கேமராமேன் சூப்பராக எடுத்திருந்தாங்க. அதோட பிக்சர்ஸ்லாம் கிடைச்சா நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான செட். சேம் பேஜ் DNU by தீப்தி காச்சர். ஸோ அவங்க வந்து எனக்கு இந்த ஆர்கான்ஸா சுடிதாரும் பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் நாட் லைக் அனார்கலி, சைடு கட் வரும் சுடிதார் மாதிரி, ஆர்கான்ஸா பிங்க் கலர். இதுலேயே இந்த ஆரி ஒர்க் மாதிரி வச்சுருந்தாங்க. பேண்ட்டும் வரும், அது எங்கன்னு தெரியல. ஸோ இந்த ட்ரெஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கான்ஸாக கொஞ்சம் மொடன்னு இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல. மை மாம் டசன்ட் லைக் இட், பட் ஐ லைக் இட் ஸோ மச் பிகாஸ் இது பிங்க் கலர் இருக்கிறதுனாலேயே. லாஸ்ட் இயர் வந்து இன்னும் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்த ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சுமையா டிசைன்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த அவுட்ஃபிட் இட்ஸ் டாப் மாதிரி ஒரு ஷர்ட் மாதிரி ஒரு டாப் அண்ட் ரொம்ப பெரிய ஸ்கர்ட்டு. என் லைஃப்லேயே ஸ்கர்ட்டுன்னா நான் இவங்களை மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி கேன் வச்சு இவ்வளோ பெரிய ஸ்கர்ட். இது செம்ம வெயிட் ஆக்சுவலாக. இதை வந்து நம்ம போன வருஷம் யூடியூப் ஃபேன் ஃபெஸ்ட், போன வருஷம் ஃபேன் ஃபெஸ்ட்டுக்கு நான் மும்பைக்கு இதை கொண்டு போயிருந்தேன். பயங்கர பெருசு கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோவாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ அப்போ நாங்கள் வந்து நானும் ஜெனிக்காவும் ட்வின்னிங்காக ஒரு கோட் சூட் மாதிரி பிளேசர் பேட்டர்னில் பண்ணியிருந்தோம். கீழே போட்டேன், கேமரா அடிச்சு, சாரி. அந்த பிளேசருமே வந்து அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. பட் கரண்ட்லி ஐ குடன்ட் ஃபைண்ட் தட் பிளேசர். மேபி ஐ ஆட் த பிக்சர். இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்கர்ட், அதான் சொல்கிறேன்ல, எனக்கு ஸ்கர்ட்னா அது எப்போவுமே அவங்க பண்ணதாக தான் இருக்கும். தீபாவளிக்கு பொங்கலுக்கு போட்டிருந்த ஸ்கர்ட்டையும் வந்து நான் அங்கே தான் டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ எஸ், இந்த ஸ்கர்ட் இது வந்து நான் என்னோட சாரியை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்கர்ட்டாக மாற்றி தர சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே பொங்கலுக்கு வந்து ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே சாரி கட்டுவாங்க. பட் என்ன சொல்கிறது, எல்லாருமே சாரியை கட்டினா எப்படி, என் வீட்லேயே எங்கள் அம்மா, என் அக்கா, நான், எங்கள் வீட்லேயே 3 சாரி ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நான் அதை ஹாஃப் சாரியாக மாற்றிடுவேன். ஸோ நான் ஹாஃப் சாரி போட்டுப்பேன், அம்மா அக்கா வந்து சாரியில் இருப்பாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ரீசைக்ளிங். திருப்பி நான் வேணும்னா சாரியாக கூட அம்மா சாரியை மாற்றி கட்டிப்பேன். ஸோ அதுக்காக அந்த ஸ்கர்ட்டை மட்டும் நான் அப்படி பண்ணேன். அண்ட் அதுக்கு வந்து நான் ப்ளவுசஸ் எல்லாத்தையும் என்னோட ஆரி ஒர்க் கலெக்ஷன் அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் விட்டாலும் இந்த பர்பிள் ஷேட் என்னை விடுறதா இல்லை. ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக் வந்து டிஷ்யூ சில்கா அது ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்துச்சு தெரியுமா. அப்போ வந்து பேஜ் அப்ரோச் மீ ஃபார் திஸ். இதை ரொம்ப எல்லாருமே வந்து இதை ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணி எல்லாரும் இதை வேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் லைட்டாக இது வேர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு ஹேண்ட் மீ டவுன்ஸ் பொட்டிக், ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த மீனிங். ஓகே, ஸோ அந்த பேஜ்லேருந்து நான் இந்த டிஷ்யூ சில்க்லேயுமே வந்து ஒரு அனார்கலி பண்ணேன். ஸோ இட் கம்ஸ் வித் அனார்கலி. அதுக்கப்புறமேட்டு இதோட ஷால், இதை விட இதோட ஷால் பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியலையே, ஐயோ. சரி ஓகே, இதுலையா காட்ட போகிறேன், நீங்கள் சைடில் வீடியோவாக பாருங்கள். இந்த ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபேஸ்ட் சம் இஷ்யூ. ஏன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி லூஸாக இருந்துச்சு. எனக்கு இது வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக போட்டு இது கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப லூஸாக ஃபீல் ஆச்சு. நான் நிறையா இதில் வந்து ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணி தான் வந்து ஓரளவுக்கு இது பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே உங்களுக்கு வீடியோவில் பார்க்க அழகாக தெரியும். பட் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் கோமாளி மாதிரி இருப்பேன். கைஸ் உங்களுக்கு கடுப்பாகலாம், பட்
திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஜீனா கார்ச்சர். நீங்கள் நினைக்கலாம் நீ வந்து ட்ரெஸ் ஹால்னு வச்சதுக்கு பதிலாக ஜீனா கார்ச்சர் ஹால்னு வச்சிருக்கலாமா டைட்டில் அப்படின்ட்டு. ஐ டோன்ட் நோ, மோஸ்ட் ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ் ஐ பை ஃப்ரம் தெம். அவ்வளோ நல்லா இருக்கும் எல்லாமே. நம்ம சொன்ன டைமில் கரெக்டாக கிடைக்கும், நல்ல ஃபிட்டாக இருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும், அவங்க தச்சு தர்றது டாப் நாச்சாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ இந்த இயர் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக நான் வாங்கியிருந்தேன். வெல்வெட்டில் வந்து அதுவும் க்ரீன் இஸ் மை கோ டு கலர் ஃபேவரட். ஸோ க்ரீன் வெல்வெட்டில் வந்து ஸ்கர்ட்டு, கீழெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக டிசைன்ஸ் இருக்கும். அண்ட் இதோட டாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாஸான ஒரு சாண்டில் கலர் டாப்பு, லைக் ஒரு லெஹெங்கா மாதிரி, ஷால் வராத ஒரு லெஹெங்கா அந்த மாதிரி. ஓ மை காட், நான் இவங்கக்கிட்ட இதே பேஜில் வந்து ஒரு மாதிரி லைட்டு லேவெண்டர்லேயுமே வந்து லாங்காக ஒரு யூடியூப் ஈவெண்ட்டு நானும் ஜெனியாக்காவும் ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போவும் நான் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். பட் ஐ ரிட்டர்ன்ட் இட் பிகாஸ் அதை வந்து அவங்க நிறைய மாடல் ஷூட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ நம்மக்கிட்ட அது இருந்தால் வேஸ்ட்டு தான். அதனால் அதை நான் திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். ஸோ அதுவுமே வந்து சேம் அதே பேட்டர்ன் தான் இதுவும். பட் செம்ம காம்போ கைஸ், நீங்களே பாருங்களேன் இந்த கலருக்கும் இந்த கலரும் எப்படி எடுத்து காட்டுதுன்ட்டு. அண்ட் ஹியர் வி கம் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஓகேவா, இது வந்து நான் நியூவாக ரீசெண்ட் டைமில் வந்து நான் அப்ரோச் பண்ண ஒரு பேஜ். அண்ட் யா, அவங்கக்கிட்ட வந்து எனக்கு சூப்பராகவும் இருந்துச்சு அவுட்புட். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கல்ல, இது எல்லாத்த விட டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் இது. என்னென்னா, இட்ஸ் நாட் அ அனார்கலி, இட்ஸ் நாட் அ லெஹெங்கா, இட்ஸ் நாட் அ பாவாடை சட்டை, திஸ் இஸ் அ ஜம்ப் சூட். ரீசெண்டாக இதை பார்த்துருப்பீங்க, யூடியூப் ஈவெண்ட்டுக்கு தான் இது நான் வந்து போட்டிருந்தேன். லிட்ரலி இதையும் வந்து நானாக தான் இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு கஸ்டமைஸ் பண்ணது. ஜம்ப் சூட்டுங்கிற ஐடியாவே எந்த ஒரு டிசைனுமே இருக்காது. பிளெயின் ஜம்ப் சூட் இந்த கலரில் இது மாதிரி ஒரு மாதிரி 2 கலராக மின்னு தெரியும். இங்கே வந்து மிரர் ஒர்க் மட்டும். இது அவங்க லேஸாக வச்சு கொடுத்தாங்க, நானாக மிரர் ஒட்டிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் அப்படி காட்டணுங்கிறதுக்காக. எனக்கு ஐம் ரீசென்ட்லி ஸோ அப்சஸ்ட் வித் மிரர் ஒர்க்ஸ். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு இதில் ஆக்சுவலாக பின்னாடி ஒரு கரெக்ஷன் இருந்தது. அது ஆனால் லைக் நானாக தான் என்கிட்ட ஒரு டைலர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணேன். இந்த ஜிப்பு ஜம்ப் சூட்னாலே பின்னாடி கொஞ்சம் ஜிப்லாம் பிரச்சனையாக இருக்கும்ல, அதில் நான் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஃப்ரம் சியூ ஆர்ட்ஸுங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். கண்டிப்பாக யூடியூப்பில் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப 1 மந்த்துக்குள்ளே தான் இதை நான் போட்டிருந்தேன். ஷார்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ் கைஸ், தீஸ் ஆர் மை ட்ரெஸ் கலெக்ஷன். நீங்களுமே வந்து இன்ஸ்டா பேஜில் வந்து ஆர்டர் பண்ணலாமா, எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஹியர் ஆர் மை கலெக்ஷன்ஸ். என் கலெக்ஷன்ஸை பார்த்து நீங்கள் இவங்ககிட்டலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேஜில் வந்து இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன். என்கிட்ட பல வருஷமாக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக இருக்கிற மற்ற கலெக்ஷன்ஸையும் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். அண்ட் இதில் வந்துட்டு மை டாப் மோஸ்ட் ஃபேவரட் எல்லாத்துலேயுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஜீனா கார்ச்சர் தான். இட்ஸ் ஆல்வேஸ் மை மோஸ்ட் ட்ரஸ்டபிள் அண்ட் மை கோ டு பேஜ். எஸ் கைஸ், நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க இது இன்ஸ்டாவில் ஒரு ஹைலைட் வச்சு முடிச்சிடலான்னு நினச்சேன். பட் எனக்கு கண்டென்ட் வேறு இல்லை. அண்ட் இது பண்ணுவோம், அப்படியே ஒரு சீரீஸ் ஆரம்பிப்போம். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது சாரீ கலெக்ஷன்ஸ் வேணும், சாரீ கலர் காம்பினேஷன், ஆரி ஒரு ப்ளவுசஸ் அப்படி வேணும்னாலும் அதுக்கும் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் சஜஷன்ஸ், பெஸ்ட்டு குட்டு சஜஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இந்த எல்லா பேஜோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும், கமெண்ட்டில் ஒரு லிங்க் ஒர்க் ஆகாது, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ டூ செக் இட் அவுட். ஓகே, டாடா, பாய்.